வணக்கம் நண்பா நண்பீஸ். என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் நான் எவ்வளவோ யோசித்தாலும் எனக்கு புரியலை. அதனால் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா இப்போ 2 நாள் முன்னாடி தான் நான் ஜனநாயகன் படத்தை பார்த்தேன். ஆனால் பார்த்துட்டு திரும்ப வந்து எனக்கு ஒரு அளவுக்கு அந்த படம் பிடிச்சிச்சு. ஆனால் பார்த்துட்டு திரும்ப வரும்போது அதெல்லாம் நிறையா இம்ப்ரூவ்லாம் பண்ணலை. இதுக்கு அதோட ஒரிஜினல் பாலகிருஷ்ணா பண்ணியிருக்கிற பகவந்த் கேசரியை பெட்டர் அப்படின்லாம் சொல்கிறான். அப்போது நான் ஐயோ அவ்வளவோ மொக்கையாவா பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ஒரிஜினலெல்லாம் பார்க்கலை. இது வேற பிடிச்சி போச்சு. இப்போ நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஒருவேளை நான் விஜய் ஃபேனாக இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சதா இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இது இப்போ தான் நான் அந்த பகவந்த் கேசரியோட ஒரு ரோஸ்ட் வீடியோ பார்த்தேன். இல்லை ரோஸ்ட் வீடியோ இல்லை, ஒரு ட்ரோல் வீடியோ பார்த்தேன் பகவந்த் கேசரியோட. இப்போ அதில் இருக்கிற சீன்ஸ்லாம் நான் பார்த்ததுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணலைன்னு அதில் இருக்கிற சீன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஜனநாயகன் பகவந்த் கேசரி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொன்னால் நான் ஏதாவது நான் பண்ணுவேடா. நான் இதுக்கு மேலே என்னடா உனக்கு வேணும்? ஓகே, அதோட ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, கொஞ்சம் தெலுங்கு ஸ்டைல் இருக்குது தான். ஆனால் அவ்வளவு மொக்கையான ஒரு ஒரிஜினலை எடுத்துகிட்டு வந்துட்டு இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணி இவ்வளோ எனக்கு அட்லீஸ்ட் என்கேஜிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஃபேன்ஸ்லாம் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு உனக்கு புரியும். முதல்ல போய் அந்த பகவந்த் கேசரி எடுத்து பார், அதுக்கப்புறம் இது வந்து பார், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசு போடா டேய். ஏன்னா சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு அளவு வேணாம். அதுக்கு முதல்ல இவங்களை பார்க்குறதுக்கு இந்த பாலையாவை தாத்தா மாதிரி இருக்கும். அவங்கள அந்த ரெஃபரன்ஸ் மாதிரி அந்த படத்துலையே வச்சுருக்காங்கடா. ஒரு ஒரு 20-25 year old உமனோட அப்பான்னு சொல்லிட்டு தாத்தா மாதிரி இருக்கிற ஒரு ஆளை ஒரிஜினலில் கொண்டு வந்துட்டு அப்பான்னு சொல்கிறாங்க. அது உனக்கு தப்பாக தெரியலடா. எனக்கு புரியலடா உனக்கு தளபதி ஹேட்டர்ஸ். ஐ டோன்ட் நோ. ஐயோ, அது பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணதை பார்த்துட்டு உனக்கெல்லாம் என்னடா மூளைக்குள்ளே என்ன பிரச்சனை?